ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க ஒரு ஃபோட்டோ எடிட்டிங். அதை எப்படி நம்ம எடிட்டிங் பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதற்கான அப்ளிகேஷன் PicsArt. இந்த PicsArt பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே ஃப்ரீயாக கிடைக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ PicsArt ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் கீழே ப்ளஸ்ன்ற ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன இமேஜ், அதாவது இப்போ நான் ஒரு இமேஜ் எடிட்டிங் பண்ணி காட்டுறேன். அந்த மாதிரி நீங்கள் வேறு இமேஜ் வச்சு நீங்கள் ஒரு லெட்டர்ஸ் அண்டு உங்கள் ஃபோட்டோஸே கூட நீங்கள் பேக்ரவுண்ட் ஈஸியாக எரேஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் நான் வந்து சூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் நான் அப்ளை பண்ணிக்கேன். இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்ரு பேக்ரவுண்டு, அந்த லெட்ரு இருக்குது. நம்ம அந்த லெட்டரை மட்டும் எரேஸ் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கீழே க்ளோன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண கீழே பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே சைடில் பெயிண்ட் ப்ரெஸ் மாதிரி இருக்கும். அது சைஸ் பார்த்தீங்கன்னா சைஸ் கெப்பாசிட்டி ஹார்னஸ் இருக்கும். கெப்பாசிட்டியை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஹார்னஸை நான் வைக்கிற அளவு வச்சுக்கோங்க. 75 வச்சுக்கோங்க. வச்சுட்டு சைஸை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. கூட வச்சிங்கன்னா எரேஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ அந்த ஃபோக்கஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோக்கஸ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜை ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் எரேஸ் பண்ணணும். அதனால் நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இந்த ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா, இந்த ஃபோக்கஸ் வந்து இப்போ இந்த வித் யூ அப்படின்றத வந்து நம்ம எரேஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த பேக்ரவுண்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம எரேஸ் பண்ணால் தான் எரேஸ் பண்ண மாதிரியே இருக்காது, அந்தளவுக்கு கிளியராக இருக்கும். அது இந்த ஃபோக்கஸ்ன்றதை இந்த வித் யூ அந்த லெஃப்ட்டில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த டபிள்யூக்கு மேலே கொஞ்சம் எரேஸ் பண்ணிங்கன்னா அப்படியே இந்த கலர், அதாவது பேக்ரவுண்ட் அந்த க்ளவுடோட கலர் வந்து இந்த லெட்டர்ஸ் வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து எரேஸ் கிடையாது, ஒரு பெயிண்ட் மாதிரி தான். ஸோ இதை வந்து மறுபடியும் அதை டச் பண்ணி இந்த ஃபோக்கஸை டச் பண்ணி அதை கொஞ்சம் எரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சைஸை கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிச்சுக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோக்கஸை வந்து வச்சு நீங்கள் கிளியர் பண்ணிட்டே வாங்க. ஃபோக்கஸை நீங்கள் டச் பண்ணிகிட்டே கிளியர் பண்ணிட்டே வந்தால் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் எரேஸ் ஆகும். நீங்கள் ஃபோக்கஸை டச் பண்ணாமல் பெயிண்ட்டை மட்டும் டச் பண்ணி எரேஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் பெயிண்ட்டை மட்டும் ப்ரெஸ் பண்ணி டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எழுத்து வந்து டபுள் டபுளாக வந்து அப்ளை ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோக்கஸை டச் பண்ணி நீங்கள் வந்து எரேஸ் பண்ணுறதா கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து பொறுமையாக எரேஸ் பண்ணணும். இன்னொன்று, இது சிம்பிளாக எரேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப பெட்டரான எரேசிங்காக இருக்கும். சிம்பிளான எரேஸ் நிறையா இருக்குது, ஆனால் PicsArtல இல்லை. ஸ்னாப்சீட்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதில் ஹீலிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நான் உங்களுக்கு தனியாக வீடியோஸ் போடுறேன். அந்த ஹீலிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லைட்டாக இப்போ நம்ம ஒரு PicsArtல ஒரு இமேஜ் கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதே மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஹீலிங்னு. அது பார்த்திங்கன்னா அது நம்ம கரெக்டாக எரேசிங் ஆகாது. இது நம்ம பொறுமையாக எரேசிங் பண்ணாலும் நல்லா தெளிவாக பெட்டராகவே கிடைக்கும் பேக்ரவுண்டு. அதனால் நீங்கள் பொறுமையாக எரேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்னாப்சீடை பற்றி உங்களுக்கு ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த மாதிரி பொறுமையாக எடிட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையாக பண்ண கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். இதே மாதிரி லெட்டர்ஸ் மட்டும் கிடையாது, அவங்க ஒரு பேக்ரவுண்ட் இமேஜஸ், அந்த பேக்ரவுண்டில் வந்து உங்கள் ஃபோட்டோஸ் வைக்கணும் அப்படின்னா இதே மாதிரி பொறுமையாக எரேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது PicsArtல. அதே மாதிரி இப்போது PicsArtல நிறையா எஃபெக்ட்ஸ் இப்போ PicsArtல நியூ வெர்ஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நியூ வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நியூ வெர்ஷன் டவுன்லோட் பண்ணால் ப்ளே ஸ்டோரில் மட்டும் டவுன்லோட் பண்ணிங்க. நீங்கள் ஒரு க்ரோம்லேயோ வெப்சைட்லேயோ வேறு வெப்சைட் டவுன்லோட் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் கிடைக்கும். அதில் வந்து கொஞ்சம் சரியான ஆப்ஷன் கிடைக்காது. அதனால் நியூ வெர்ஷனே டவுன்லோட் பண்ணுங்கள், அப்போ தான் ஆப்ஷன் நிறையா கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நீங்களும் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.